ஒரு அழகான கிராமத்தில் ஒரு மந்திர மலை இருந்தது. அந்த மலைக்கு அருகில் இரு மரங்கள் இருந்தன. ஒன்று நன்மை மரம், இன்னொன்று தீமை மரம். நன்மை மரம் எல்லோருக்கும் நன்மை செய்ய விரும்பும் அற்புதமான மரம். தீமை மரம் சுயநலத்தால் நிறைந்தது. தன்னுடைய நிழலை பெற்ற மக்களுக்கு பின்னால் தீங்கு செய்கிறது. அந்த மலைப்பகுதியில் ஆதி என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் நேர்மையானவன், நற்செயல்களில் ஈடுபட்டவன். அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் சூர்யா. ஆனால் சூர்யா சுயநலமாகவும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பவனாகவும் இருந்தான். ஒரு நாள் இருவரும் மலைக்கு சென்று நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போது இரண்டு மரங்களும் பேசத் தொடங்கின. முதலில் நன்மை மரம் பேசியது. நீங்கள் இருவரும் என் கீழே நின்று என்னிடம் ஒரு ஆசையை கேளுங்கள். நல்லது செய்யுங்கள், நான் அதை நிறைவேற்றுகிறேன். இரண்டாவதாக தீமை மரம் பேசியது. நீங்கள் என்னிடம் வேண்டுமானால் தீய ஆசையை கேட்கலாம், ஆனால் அதை மற்றவர்களுக்கு தீங்காக பயன்படுத்துங்கள். ஆதி நன்மை மரத்தை தேர்வு செய்கிறான். நான் எப்போதும் பிறருக்கு சுகமளிக்க மட்டுமே ஆசைப்படுகிறேன். சூர்யா தீமை மரத்தை தேர்வு செய்கிறான். நான் என்னை மட்டும் உயர்த்தும் ஆசையை கேட்க விரும்புகிறேன். மரங்கள் அவர்கள் ஆசைகளை நிறைவேற்றத் தொடங்கின. எல்லா மக்களுக்கும் தண்ணீர் கிடைக்க வேண்டும். நன்மை மரம் மழை பெய்து அந்த மலையை சுற்றியுள்ள பகுதிகளை செழிக்க செய்கிறது. மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எனக்கு அதிக செல்வம் கிடைக்க வேண்டும், மற்றவர்கள் அதை அடையக்கூடாது. தீமை மரம் செல்வத்தை தந்து மற்றவர்களின் வயல்களை வறட்சியாக ஆக்குகிறது. மக்கள் சூர்யாவை வெறுக்கத் தொடங்கினர். ஒரு நாள் மலைப்பகுதியில் பெரிய புயல் வந்தது. நன்மை மரம் மக்களிடம் கூறியது, எல்லோரும் என்னை சுற்றி இருங்கள், நான் உங்களை காத்துக் கொள்கிறேன். தீமை மரம் சூர்யாவிடம் கூறியது, நீ மட்டும் எனக்கு இருந்தால் போதும், மற்றவர்களை நான் காப்பாற்ற மாட்டேன். ஆதி மற்றும் கிராம மக்கள் நன்மை மரத்தின் கீழ் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆனால் தீமை மரத்தின் கீழ் நிற்கும் சூர்யா புயலால் பாதிக்கப்படுகிறான். புயல் தணிந்ததும் சூர்யா புரிந்து கொள்கிறான், நான் தீமை மரத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றியதாலே என் வாழ்க்கை சிதறியது. இனி நானும் நன்மை மரத்தை போன்ற நல்லதை மட்டுமே செய்வேன். நன்மை எப்போதும் தீமையை வெல்லும். அதற்காக சுயநலத்தை விட்டுவிட்டு அன்புடன் வாழ கற்றுக்கொள். ஆதி மற்றும் சூர்யா இணைந்து கிராம மக்களுக்கு பல நன்மைகளை செய்கிறார்கள். நன்மை மரம் மேலும் அழகாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறுகிறது. தீமை மரம் மெதுவாக வாடி மறைந்து விடுகிறது. நன்மை எப்போதும் மனிதனை உயர்த்தும். தீமை தற்காலிக வெற்றியை தரலாம், ஆனால் அது நன்மையை அளிக்கிறது. அன்பு, உதவி மற்றும் பொறுப்பான செயல்களே வாழ்க்கையை நெறிப்படுத்தும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.